பள்ளிக்கூடத்தில் இந்த பிள்ளைக்காடுகளுக்கு கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டால் மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு அங்கங்கே யாராவது கூப்பிட்டு வந்து பேச வைப்பாங்க. அவங்களும் பிள்ளைகளை நல்லா படிக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. இந்த அசோக் நகரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் யாரையோ கூப்பிட்டுருக்காக ஒழுங்கு. அவர் என்னமோ கொஞ்சம் அவர் பேசுனது தப்புன்னு ஒரு ஐயா, மாற்றுத்திறனாளி வாத்தியார் ஐயா எந்திரிச்சு சட்டுன்னு கேள்வியை கேட்டு திக்கு முக்காட வச்சு விட்டாரு. ராஷ்டிரிய இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்க அதை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் பார்வை இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய கல்வி அறிவை கொண்டு எப்படி கேள்வி கேட்டாருங்கிறதே எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்ற. அதனால தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். நடைமுறைக்கு ஒவ்வொரு விஷயங்களை பேசினாங்க, முற்பிறகு மறுபிறகு அதெல்லாம் பேசினாங்க. அது நமக்கு பிடிக்கல, இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு அது தனிப்பட்ட முறையில் முற்பிறவில செய்த பாவத்தின் விளைவாக தான் நம்ம பார்வையில்லாம பார்க்குறோம், கல் இல்லாமல் கால் இல்லாமல் அதெல்லாம் பேசுறாரு. அது பர்சனலாக கொஞ்சம் ஊட்டிங்காக இருந்தது. அவ்வளோதான்.